வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க இறங்கிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜோட பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலகில் காலடி அடுத்து வச்சு இன்னையோட 50 வருஷம் ஆகுது. அதன் கொண்டாட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூலி படத்துடைய 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டிருந்தது. ரிலீஸ் ஆச்சா இல்லையா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கூலி படத்தில் பிஸியாக நடிக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வேட்டையன் படமே ஒரு பேன் இந்தியன் படமாக சம்பவம் பண்ணியிருந்துச்சு. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருந்தது வேட்டையன் படம். அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படமும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படமாக தான் எடுத்திருக்காங்க. மேலும் இந்த படத்தை லோகேஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பூஜா ஹெக்டே ஒரு பாட்டுக்கு நடனமாடி இருக்கிறதா சொல்லப்படுது. தங்கக்கடத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதை நகரப்போதான். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங்க கடத்தல்காரராக நடிச்சிருக்காராம். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடி இல்லை என சொல்லப்பட்டு வருது. அதாவது ஆரம்பத்தில் அபிராமி ஜோடி என சொல்லப்பட்டது. மேலும் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்கன்னு ஸ்ருதிஹாசன் தான் ஜோடியா என பலரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் ஸ்ருதிஹாசன் அவருடைய மகளாக நடிக்கிறாங்க என தகவல் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோடி இல்லாததுனால சூப்பர் ஸ்டார் சிங்கிளாக இந்த படத்தில் கலக்க போகிறாரு. மேலும் இந்த படத்துடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய மேக்கிங். இந்த படத்தோட மேக்கிங்கை பிரமாதமாக பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யங்காக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சிட்டுக்கு வைப். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் வைப்பை கிளம்பி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு லோகேஷோட பிறந்த நாள். மேலும் ரஜினி சினிமாக்குள்ளே அடியெடுத்து வச்சு 50 வருஷம் ஆகுது. அதனால் இன்னைக்கு இந்த 2வது சிங்கிள் பாடல் ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வந்தாலும் இது அஃபிஷியலான தகவல் கிடையாது. இன்னும் சன் பிக்சர்ஸ் தரப்பிலிருந்து எந்த அஃபிஷியல் தகவலும் வரல. ஆனால் லோகேஷ் கனகராஜ் மட்டும் அவரோட பிறந்த நாளை கூலி டீம் கூட சேர்ந்து கொண்டாடி இருக்காரு. ஆனால் இன்னைக்கு நிச்சயமாக 6 மணிக்கு இந்த செகண்ட் சிங்கிள் பாடல் பூஜா ஹெக்டோட நடனத்தோடு ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.